3 வருஷமா இந்த செடியிலேருந்து ஒரு பெர்சிமன் பழமாச்சும் அறுவடை பண்ணிட மாட்டோமான்னு ஒரே व्यसனமாவே தாங்க இருந்தது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 பழத்துக்கு மேல வச்சிருக்குதுங்க. செடியோட சைஸ பார்த்தீங்களா? முழங்கால் சைஸுக்கு தாங்க இருக்குது. ஆனா செடி ஃபுல்லா அவ்ளோ பழங்க. ஒரு கிளையிலயும் கொத்து கொத்தா அத்தனை பழம் தொங்கிட்டு இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா தாங்க இருந்தது. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா ஒரே சைஸ்ல தாங்க இருக்குது. ஆனா ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, பிஞ்சு மட்டும் நெறைய வைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால கீழ கீழ விழுந்துருங்க. இந்த வருஷமும் குப்புன்னு ஏகப்பட்ட பிஞ்சு வச்சிருந்ததுங்களா, இது எல்லாமே பழமானா எப்படி இருக்குன்னு ஒரே ஆசையா இருந்ததுங்க. சொன்ன மாரி எல்லாமே பழமாயிடுச்சுங்க. அது ஒரு பழத்தையும் அறுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்ததுங்க. லட்டு மாரி இருந்தது பழத்த பார்க்கும்போதே. நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு பழம் அறுவடை பண்ணி சாப்பிட்டாவே சந்தோஷமா இருக்கும். இத்தனை பழம்லாம் அறுவடை பண்ணும்போது சொல்லவாங்க வேணும். பழத்தோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தித்திப்பா இருக்குங்க. உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க.